குழம்புக்கு வேணுங்கிறது பொருள் எல்லாம் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 1 கிலோ இருக்குங்க. 1 கிலோ ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குது. இது தலை இது எல்லாம் போட்டிருக்குதுங்க. மீனுங்க, அதுக்கு தேவையான பொருள் புளி தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்ச ஒரு இது பண்ணணும். அப்புறம் மல்லி டேபிள் ஸ்பூன், சத்தி மசாலா மல்லித்தூள் தான் போடுவேங்க நான். அது வந்து 2 டேபிள் ஸ்பூனு. இது சீரகம் 1 ஸ்பூனுங்க. அப்புறம் இது வந்து வெந்தயம் கொஞ்சம் டீஸ்பூனு, 1 டீஸ்பூனு. தக்காளி 3. அப்புறம் வெங்காயம். இதெல்லாம் வணக்கிக்கோணுங்க. மசாலாலாம் வணக்கிடலாங்க. புளி மீன் குழம்புக்கு ஊற வச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் வணக்கிக்கலாங்க குழம்புக்கெல்லாம். குழம்புக்கு ஒரு 6-7 மிளகா, 7 மிளகா இருக்குங்க. மல்லி சீரகமெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். நல்லதுதான் எல்லாம் போட்டு வணங்கிட்டு. மீன் குழம்பு கொஞ்சம் காரம் புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் போட்டு வணங்கிக்கலாம். வெங்காயம் வெந்த பிறகு கூட மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. ஒவ்வொருத்தர் காரம் நல்லா வேணும்னு 10 கூட போடுவாங்க, ஒவ்வொருத்தர் 6 போடுவாங்க. நான் 8 மிளகா போட்டுக்கிறேன். தக்காளி ஒரு 3 தக்காளி வணக்கி போடுங்க. எண்ணெய் காயும் போது போடலாங்க. கொஞ்சம் போட்டால் போதுங்க. வெந்தயம் போட்டால் கசக்கும். வெந்தயம் ஜாஸ்தி போட மாட்டேன் நான். அது வந்து கசக்கிற மாதிரி இருக்கும். மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் போடணும். எடுத்துடலாம்.
பச்சை வாசம் அடிக்கும். அதனால் ஒரு வணக்கம் வணக்கிடுவோம். அது 2 நாள் வச்சிருந்து சாப்பிட்டா கூட நல்லா இருக்குமல்ல மீன் குழம்பு. அன்றைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் தான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு. இட்லி தோசைக்கு எல்லாமே நல்லா இருக்கும். வணக்கிக்கலாம், ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம். தேங்காய் போடுறது இல்லையல்ல மீன் குழம்புக்கு. நான் போடுறது இல்லைங்க தேங்காய் ஜாஸ்தியாக. மினிமம் யாருமே போட மாட்டாங்க ஜாஸ்தி. ஒரு வணக்கம் வணக்கிட்டா குழம்பு தாளிச்சு விட்டுறலாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றுவேன் நான். வெந்தயம் போடணுங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க. கடுகு கொஞ்சம். வெந்தயம் ஜாஸ்தி போட்டால் கசக்கும், அதனால் கம்மியாக போட்டால் போதுங்க. வெந்தயம் வெங்காயம் கொஞ்சம் மொட்டு மொட்டா. புளி ஊற்றணுமா இல்லைங்க, அந்த தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் ஃபிஷ் போட்டாவே குழம்பு கொஞ்சம் இதாகும். புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போவே ஊற்றிடலாம் புளி தண்ணி. ரெண்டு 3 கொதி கொதிச்சு அப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டு தூவி வேணா தேங்காய் எண்ணெய் ஊற்றுறவங்க ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் தாளித்து ஊற்றிருக்கிறேன். மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி காரம் ஜாஸ்தியாக இருக்கணும். அது நல்லாவே புளி காரம் போட்டால் தான் நல்லா உரைக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. உப்பு காரம் புளி எல்லாம் நிறையா தான் வேணும் மீன் குழம்புக்கு எப்பவுமே.
கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. அப்புறமா மீன் போட்டுடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபிஷ்ஷு கொதிச்சிருச்சு பாருங்க. ஃபிஷ் எல்லாம் போட்டுடலாம். தலை போடுறேன். தலை இதெல்லாம் தலையெல்லாம் போட்டு குழம்பு வைப்போம். நல்லா இருக்குங்க. ஃபிஷ் தலை ஃபிஷ் எல்லாம் போடுறதாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா 6-7 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. நீர்னா ஒரு 7 நிமிஷம். அப்புறமா மறுபடியும் கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். வெந்தயம் கடுகெல்லாம் போட்டு தாளிச்சா சொல்லுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக போட்டாச்சு. இன்னும் ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். கருவேப்பிலை போட்டு அப்படியே இறக்கிடலாங்க. குழம்புக்கெல்லாம் கருவேப்பிலையில நல்லா இருக்கும். மல்லித்தலை போடுறது இல்லை. நல்லா போடுவாங்க என்னமோ. மல்லித்தலை நான் போடுறது இல்லைங்க. குழம்பு கருவேப்பிலை மட்டும்தான் போடுவேன். வேணா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றி இறக்கிக்கலாம். தாளிக்கும் போதே நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கிறேன், ஊற்றிருக்கிறேன். இப்போ வேணாலும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். நல்லதுதான் கருவேப்பிலை உடம்புக்கு. ஃபிஷ் போட்ட வரவு இது பண்ணக்கூடாதுங்க. அப்படியே கொதிக்கணும். அப்படியே இறக்கிடணும். அவ்வளோதான். கரண்டியே போடக்கூடாது, உடஞ்சிரும். ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். அப்படியே மூடி வச்சா குழம்பு ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. கரண்டி மட்டும் போடக்கூடாது ஃபிஷ் போட்ட வரவு, அப்புறம் எல்லாம் உடஞ்சிரும். ஒரு 2-3-4 கொதி பார்த்தாவே அது வெந்துருங்க. ஃபிஷ் வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மணம் வருது பாருங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். இப்போ வேணாலும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் மேலே. கொஞ்சங்க ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஊற்றினா போதும். டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் ஃபிஷ் குழம்பு. தேங்காய் எண்ணெய் தாங்க ஃபிஷ் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய். நான் ஆயிலெல்லாம் போடுறதில்ல, ரீஃபண்ட் ஆயில். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 2 தான் யூஸ் பண்ணுறேன் ஃபிஷ் குழம்புக்கு மட்டும். ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இட்லிக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நைட் நேரத்தில் இட்லி ஊற்றி மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி.